அப்போ எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்து பெருக்க செய்வாரு. பூமா செஞ்சு நம்மளுக்கு பெருக்கத்தின் பாதையில் கர்த்தர் நடத்த மாட்டாரு. கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அது படிப்படியாக கர்த்தர் உயர்த்தும் பொழுது, அது நிறைவானதை வரும் பொழுது அது சாட்சியாக கர்த்தர் மாற்றுவாரு. ஒரே நாளில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருன்னா அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியாது. யோனா அந்த நினைவு பட்டணத்துக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. இவர் போகாமல் வேற ஒரு பட்டணத்துக்கு போகும்பொழுது அதுக்கப்புறம் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த தேசத்துக்கு அங்கே போவார் நினைவாக்கு. அந்த இடத்துல அந்த பட்டணத்தை அவரை அழிக்கும்படியாக அவங்க சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. ஒரு மரத்தை உருவாக்கி அங்கே நிழல் உண்டாகிறது. வெயில் ஏறின உடனே அந்த மரம் என்ன காஞ்சி போய் அதனுடைய வெயில் அதிகமாக ஒரு மேலே படுகிறது பார்க்கிறோம். உடனே வளர்ந்து உடனே நம்மளுக்கு பலன் கொடுக்குமா? அது நிலைத்திருக்காது. அது படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துகிறதவனாக இருக்கிறார். எது பேராமல் சொல்றீங்க? நம்ம சின்ன இடத்துல சின்ன கிராமத்தில் நம்ம பண்ணி கொண்டிருந்தாலும் உண்மையாக உத்தமமாக நேர்த்தியாக நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது சபை வேகமாக வளரும், குடும்பங்கள் வேகமாக வளரும், கையின் பிரயாசங்கள் வேகமாக வளரும். கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க. எது பேராமல் சொல்றீங்க? அல்லேலூயா.